ज्ञानशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गभङ्गयते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भक्ष्यादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण की जय भक्तिवेदांत स्वामी सुब्रता महाराज की श्री गुरुदेव की जय। गौर प्रेमानंदे 26 படிக்கலாம் பிரபு. நான் படிக்கவா நீங்க படிக்கிறீங்களா? 26. ஹரே கிருஷ்ண. படிக்கட்டுமா பிரபு? படிங்க. ஹரே கிருஷ்ண. ஸ்ரோத்ராதீனேந்திரியாண்யே ஸ்ரோத்ராதீனேந்திரியாண்யே ஷண்மயாமாக்னேஷு ஜுக்வதி சம்யமாக்னிஷு ஜுஹதி शब्दादीन् विषयान् अन्ये शब्दादीन् विषयान्यन्य इन्द्रियाणिषु जुह्वति इन्द्रियाग्निषु जुह्वति. படிங்க பிரபு. மனக்கட்டுப்பாடு என்னும் நெருப்பில் சிலர் புலன்களையும் கேட்கும் முறையையும் அர்ப்பணிக்கின்றனர். மற்றும் சிலர் புலன்கள் என்னும் நெருப்பில் புலனுகர்ச்சி பொருட்களை அர்ப்பணிக்கின்றனர். மனித சமுதாயத்தின் 4 பிரிவுகளான பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி ஆகிய அனைவரும் பக்குவமான யோகிகளாகவும் ஆன்மீகவாதிகளாகவும் ஆக வேண்டியவர்கள். மனித வாழ்க்கை மிருகங்களைப் போல புலனுணர்ச்சியினால் சுகம் அனுபவிப்பதற்கானதல்ல. எனவே ஒருவனை ஆன்மீக வாழ்வில் பக்குவப்படுத்தும் பொருட்டு மனித சமுதாயத்தில் 4 பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளன. மாணவர்களான பிரம்மச்சாரிகள் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கவனிப்பில் புலனுணர்ச்சியை துறந்து மனதை கட்டுப்படுத்துகின்றனர். கிருஷ்ண உணர்வுடன் சம்பந்தமானவற்றை மட்டுமே பிரம்மச்சாரி கேட்கிறான். புரிந்து கொள்வதற்கான அடிப்படை கொள்கை கேட்டலே என்பதால் தூய பிரம்மச்சாரி ஹரேர் ராமானு கீர்த்தனத்தில் பகவானின் புகழை பாடுவதிலும் கேட்பதிலும் முழுமையாக ஈடுபட்டுள்ளான். பௌதீக ஒளி ஊதல்களிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளும் அவன் தனது கேட்கும் திறனை ஹரே கிருஷ்ண என்னும் திவ்ய ஒளி உயர்வை கேட்பதில் ஈடுபடுத்துகிறான். அதுபோலவே புலனுணர்ச்சிக்கான உரிமத்தை பெற்றுள்ள குடும்பஸ்தர்கள் அத்தகைய செயல்கள் மிகுந்த கட்டுப்பாட்டுடன் ஈடுபடுகின்றனர். உடலுறவு, போதைப் பொருட்கள், அசைவ உணர்வு என்பன மனித சமூகத்தில் பொதுவான இயல்புகள் என்ற போதிலும் ஒழுக்கமான கிரகஸ்தன் கட்டுப்பாடற்ற உடலுறவிலோ இதர புலனுணர்ச்சிகளிலோ ஈடுபடுவதில்லை. எனவேதான் பண்பாடுடைய எல்லா மனித சமூகத்திலும் அறவாழ்வின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு திருமணம் செய்விக்கப்படுகின்றது. ஏனெனில் இதுவே காம உணர்வை நெறிப்படுத்துவதற்கான சிறந்த வழியாகும். ஒழுக்கமான குடும்பஸ்தன் புலனுணர்ச்சிக்கான தனது இயற்கையான உண்டுதலை உயர்ந்த உன்னத வாழ்விற்காக தியாகம் செய்வதால் அத்தகைய கட்டுப்படுத்தப்பட்ட பற்றற்ற உடலுறவும் ஒருவித தியாகமே ஆகும். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது நம்ம 4.27 படிக்க போறோம். 26 படிச்சிருந்தோம், 27 படிப்போம். அடுத்து ஹரணி தான் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிரம்மச்சாரி கிருஷ்ண உணர்வை எப்படி கடைபிடிக்கிறாரு? ஹரே நாம அனுகீர்த்தனம். ஸோ ஒருத்தர் பிரம்மச்சாரியும் கடைபிடிக்கிறதாலும் சரி, கிரகஸ்தர் ஒழுக்கமாக இருக்கிறதும் சரி, இது எதனால பாசிபிள் பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் ஹரி கிருஷ்ண மந்திரத்தை நல்லா சேன் பண்ணி அந்த ஹரி கீர்த்தத்தில் இருக்காங்களோ அவங்களால தான் முடியும். இது ஒரு தனிப்பட்ட நம்மளுடைய சாதுர்ணியம் கிடையாது. ஓகே,
ஏன்னா மாயா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் வைஷ்ணவி. அவங்கள வெல்ல யாராலையும் முடியாது. அதனால இவர் வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கலாக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அதெல்லாம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஹரே நாம அனுகீர்த்தனம், அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் சென்ஸ் என்ஜாய்மெண்ட், இதெல்லாம் எப்படி கிரகஸ்தாவுக்கு பாசிபிள், எப்படி பிரம்மச்சாரியால் இப்படி இருக்க முடியுது, புலனுகர்ச்சியை பண்ணாமல் மேரேஜே பண்ணாமல் எப்படி இருக்க முடியுது அதுவும் இந்த கலியுகத்தில் அப்படின்னா, இது ஹரே நாம அனுகீர்த்தனம். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த ஹரே நாம அனுகீர்த்தனில் அவர் முழுவதுமாக இல்லைன்னா அவருடைய மனது வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும், எப்படி மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ ஒருத்தர் கூட விருந்தாவனில் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தார், ஃபுல் டைம் டிவோட்டி. சாஃப்ரன் ட்ரெஸ் தான் போட்டிருப்பார். நம்ம சாஃப்ரன் ட்ரெஸ் போட்டால் நம்ம என்ன நினைப்போம், அவர் வந்து தூயான பக்தர், அவர் வந்து கோயிலில் இருக்கார், அது நல்ல நினைப்பு தான் ஆக்சுவலாக. ஆனால் அவருடைய தம்பி, அவருடைய அண்ணன் இங்கே இருக்கிறார், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறார். அவர் வந்து குடும்பஸ்தர். தம்பி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிவோட்டி, சாஃப்ரன் டிவோட்டி, விருந்தாவனில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு என்ன ஏக்கம்னா மேரேஜ் பண்ண முடியலன்னு சொல்லி ஏக்கம். ஆனால் அவர் கடைசியில் மேரேஜ் பண்ணலாம் நினைத்தாலும் அவரால் பின்னால் வர முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே பொருள்லாம் சேர்க்கல. ஓகே, மேரேஜ் பண்ணால் நிறைய காசு வேணும் இல்லையா, ஸ்திரீனாலே எக்ஸ்பென்சன். அதனால் என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து அந்த வருஷத்துலேயே இறந்துட்டார், சீக்கிரமாக இறந்துட்டார். ஓகே, அண்ணன் வந்து ஃபேமிலியோடு இருக்காங்க, சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, ஸ்கூல் போகிறாங்க 2 குழந்தைங்க. ஸோ இது இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த ஹரே நாம அனுகீர்த்தனம் இல்லைன்னா அது வந்து ட்ரெஸ்ஸை மாற்றினால மாத்திரம் முடியாது அது ஆக்சுவலாக. அதே மாதிரி கிரகஸ்தா இப்படி இருக்கணும் அப்படின்னாலும் எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அது எவ்வளோ தூரம் ஹரிநாமத்தை ஹரியோட மேலே பிரியமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், மாயாவுடைய தாக்கம் வந்து குறையும். இல்லைன்னா மாயாவுடைய தாக்கம் குறையாது. ஓகே, அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து கூட்டாக இருந்தாலுமே அது வந்து அவங்க ஒரு டெக்னிக்கலாக கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகும். மாயா வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப பவர்ஃபுல். மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயாவை வெல்ல முடியாதுன்னு கிருஷ்ணன் சொன்னார். இப்போ 4:27 படிக்கலாம். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? சர்வானிந்திரியாணி கர்மாணி, சாரி, சர்வானிந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே ஆத்மசம்யம்ய யோகானோ ஜோஹரி ஞான தீபிதே. கொஞ்சம் கட்டிப்படி டிரான்ஸ்லேஷன் பர்பஸ். Others who are interested in achieving self-realization through control of the mind and senses offer the functions of all the senses and the life breath as oblations into the fire of the controlled mind. Perfect. The yoga system conceived by Patanjali is referred to herein. In the Yoga Sutra of Patanjali, the soul is called Pratyak Atma and Paragatma. As long as the soul is attached to sense enjoyment, it is called Paragatma. But as soon as the same soul becomes detached from such sense enjoyment, it is called as Pratyak Atma. The soul is subjected to the functions of 10 kinds of air at work within the body, and this is perceived through the breathing system. The Patanjali system of yoga instructs one how to control the functions of the body's air in a technical manner so that ultimately all the functions of the air within becomes favorable for purifying the soul of material attachment. According to this yoga system, Pratyak Atma is the ultimate goal. This Pratyak Atma is withdrawn from activities in the matter. The sense interact with the sense objects, like the ear for hearing, eyes for seeing, nose for smelling, tongue for tasting, and hand for touching. And all of them are thus engaged in activities outside the cell. They are called functions of Prana Vayu. The Apana Vayu goes downwards. Jnana Vayu acts to shrink and expand. Samana Vayu adjusts equilibrium. Udana Vayu goes upwards, and when one is enlightened, one engages all these in searching for self-realization. இதுதான் பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன். எப்படி வந்து இந்த பதஞ்சலி சிஸ்டம் சொன்னாங்களே, சாங்கிய யோகம், அப்புறம் வந்து ஹத யோகம், இந்த மாதிரிலாம் அது வருது. இதை பார்த்தீங்க எவ்வளோ இருக்கு, 12 விதமான ஏர் இருக்கு சொல்லியிருக்காங்கல்ல. 12 டைப்ஸ் தான் போட்டு படிச்சேன்ல. எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஏர் இருக்கு நம்ம உடல்ல? Types போடலைங்க. போடல. 10 kinds of air போட்டிருக்கேன். 10 kinds of air at work within the body.
10 விதமான ஏர், பிராணா, அபானா, வியானா, சமானா, உதானா, இந்த மாதிரி. ஓகே, இது பிராணான்றது தான் அது லைஃப் ஏர் வந்து மிதந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சயின்ஸ். ஆனால் நம்ம பிராணாயாமம் பண்ணணும் அவசியம் கிடையாது. புறப்பாதத்தை ஒருத்தர் கேட்கும்போது ஒரு டிஸ்டர்ப் கேட்குறாங்க, பிராணாயாமம் தனியாக பண்ணணுமான்னு சொல்லிட்டு. இல்லை, தேவையில்லை. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஒழுங்காக சொன்னாலே அது பிராணாயாமம் பண்ணுறதான்ட்ட. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. மூச்சு உள்ளே எடுத்து வெளியே வருது. அப்படியே அது கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ரோப்பாக பண்ணுவார் கவனிச்சிங்கன்னா. அது எல்லாம் பிராணாயாமம் தான். ஓகே, அதனால அந்த வியாதியெல்லாம் போயிடும். நல்லா வாக்கிங் பண்ணணும். இதுவே நமக்கு வந்து சிறந்த யோக முறை. தனியாக நம்ம அந்த யோகா மேட்டை வாங்கிட்டு நம்ம போகணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஆனால் போனாலும் நீங்கள் முதலே கற்றுக்கிட்டு நீங்கள் வாரம் எல்லா நாளும் போகணும் அவசியம் கிடையாது. ஒரு 3 மாதம் கோர்ஸ் எடுத்துகிட்டு அப்படி நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் மிகப்பெரிய யோகா பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்கிறது மிகப்பெரிய யோகா. ஒரு நான் சொன்னேன் இல்லையா, சித்தாசாஸ்திரம் இருப்பார், பண்ணலாம், ஆனால் அது தேவையும் கிடையாது அப்படின்னாரு. நல்லா வாக்கிங் போக சித்தாசாஸ்திரம் பண்ணாலும் ஒன்று அது இது பண்ணலாம். இனிஷியலாக உள்ளவங்க அந்த மாதிரி. ஓகே, அது போக போக என்ன பண்ணணும், நம்ம பக்தியில் நிறையா பண்ணணும். அந்த பக்திக்கு உடல் எப்படி வச்சுக்கணும் அதை வச்சுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, யோகாவில் போய் யோகாலே லாஸ்ட் ஆகிடுவாங்க. அது வந்து தவறு. அது அவனுடைய யோகாலே லிங்கிங் வித் கிருஷ்ணா. அதோடைய இதுக்கு உதவலை அந்த உடல் அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் எப்படி இந்த உடலை யூஸ் பண்ணி செல்ஃப் ரியலைசேஷன் போடுங்க பாருங்க. கடைசி பாயிண்ட், இன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்வதற்கு இந்த உடலை எப்படி யூஸ் பண்ணலாம் கடைசி வரையும் அப்படிங்கிறத நோக்கமாக இருக்கும். அதுக்கு ஹோமியோபதி சாப்பிட்டா என்ன, அலோபதி சாப்பிட்டா என்ன, ஆயுர்வேதம் சாப்பிட்டா ஒரு ஹோமியோபதி ஆயுர்வேதம் சாப்பிட்டா ரொம்ப நாள் உடல் வருதுன்னா அது சாப்பிடணும். சில சமயம் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய வேற வெளியில உடல் போயிடும் அப்படின்னா அப்போ அறுவை சிகிச்சை பண்ணிடும். ஏன்னா நமக்கு முக்கியம் என்ன, கிருஷ்ணரை எப்படியாவது ரீச் பண்ணிடும் இந்த உலகம், இந்த இதுக்குள்ள. அது கரெக்ட். ஓகே, அதுதான் நம்மளுடைய நோக்கம். 28 படிக்கலாம். கிருத்திகா மாதாஜி நீங்க 28. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. திரவ்யயஜ்ஞா சபோ யஜ்ஞா திரவ்யயஜ்ஞா சதபோ யஜ்ஞா யோகயஜ்ஞா சதா பரே யோகயஜ்ஞா சதா பரே ஸ்வாத்யாயயான யஜ்ஞாஷ ஸ்வாத்யாயன யஜ்ஞாஷ யதயா சம்சிதா வ்ரதः. சம்சித வ்ரதா. படிக்க மாட்டேன். கடும் விரதங்களை ஏற்றுக்கொண்டு சிலர் தங்களது உடைமைகளை தியாகம் செய்வதால் ஞான ஒளி பெறுகின்றனர். மற்றவர்களோ கடுமையான தவங்கள், அஷ்டாங்க யோக பயிற்சி அல்லது உன்னத ஞானத்தில் முன்னேற்றம் பெறுவதற்காக வேதங்களை கற்றல் ஆகிய முறைகளால் ஞான ஒளி பெறுகின்றனர். பொருளுரை: இந்த யாகங்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்படலாம். பல்வேறு விதமான தானங்களின் மூலம் தனது சொத்துக்களை தியாகம் செய்பவர்கள் பலர் உண்டு. இந்தியாவில் செல்வந்தர்களான வியாபாரிகளும் அரசு குலத்தோரும் தர்மசாலை, அன்னதான சத்திரம், விருந்தினர் விடுதி, அநாத இல்லம், வேத கல்விக்கூடம் போன்ற பற்பல தொண்டு நிறுவனங்களை ஏற்படுத்துகின்றனர். பிற நாடுகளிலும் மருத்துவமனைகள், முதியோர் இல்லம் மற்றும் ஏழைகளுக்கு உணவு, கல்வி, மருத்துவ வசதி முதலியவற்றை இலவசமாக வழங்குவோர் என பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் உண்டு. இத்தகைய சமூக தொண்டுகள் அனைத்தும் திரவியமய யஜ்ய எனப்படும். மேலும் வாழ்வின் உயர்நிலைக்கு ஏற்றம் பெறுவதற்காகவோ பிரபஞ்சத்தினுள் உள்ள உயிர் லோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்காகவோ சந்திராயன, சாதுர்மாசிய போன்ற பலதரப்பட்ட தவங்களை விரும்பி மேற்கொள்வோரும் உண்டு. இத்தகைய விரதங்கள் கடும் விதிகளுடனும் வாக்குறுதியுடனும் செயலாற்றப்படுபவை. உதாரணமாக சாதுர்மாசியா என்னும் 4 மாத ஜூலை முதல் அக்டோபர் வரை விரதத்தை பின்பற்றுவோர் அச்சமயத்தில் சவரம் செய்வதில்லை. சில குறிப்பிட்ட உணவு பொருட்களை உண்பதில்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேல் உண்பதில்லை. வீட்டை விட்டு விலகுவதில்லை. வாழ்வின் வசதிகளையும் தியாகம் செய்யும் இத்தகைய யாகங்கள் தபோமய யஜ்ய எனப்படும். இருப்பினும் வேறு சிலரோ பதஞ்சலி யோகம், ஹட்ட யோகம், அஷ்டாங்க யோகம் போன்ற பல்வேறு யோக பயிற்சிகளில் ஈடுபடுகின்றனர். மற்றும் சிலர் எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் யாத்திரை செல்கின்றனர். இத்தகைய பயிற்சிகள் அனைத்தும் யோக யஜ்ய பௌதிக உடலின் குறிப்பிட்ட பக்குவத்தை அடைவதற்காக செய்யப்படும் யாகங்கள் எனப்படுகின்றன.
வேறு சிலர் பல்வேறு வேத நூல்களை, குறிப்பாக உபனிஷதங்களை, வேதாந்த சூத்திரங்கள், சாங்கிய தத்துவங்கள் போன்றவற்றை படிப்பதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர். இவை அனைத்தும் ஸ்வாத்தியாய யக்ய கல்வி எனும் யாகத்தில் ஈடுபடுதல் எனப்படுகின்றன. இந்த யோகங்கள் அனைவரும் பல்வேறு வகையான யாகங்களில் நம்பிக்கையுடன் ஈடுபட்டு வாழ்வின் உயர்நிலையை விரும்புகின்றனர். இருப்பினும் கிருஷ்ண உணர்வோ இவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஏனெனில் அது முழுமுதற் கடவுளுக்கு நேரடியாக கொண்டாற்றுவதாகும். மேற்கூறிய எந்த யாகங்களினாலும் கிருஷ்ண உணர்வை அடைய முடியாது. பகவானுடைய கருணையினாலும் அவரால் அங்கரிக்கப்பட்ட பக்தரின் கருணையினாலும் மட்டுமே கிருஷ்ண உணர்வை அடைய முடியும். எனவே கிருஷ்ண உணர்வு திவ்யமானதாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. அதனாலதான் பிரபுபாதருடைய அந்த பர்பட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க கடைசி லைன்ல போட்டு நச்சுன்னு இந்த மாதிரி தர்பிய யஜ்ஞ, தபோ யஜ்ஞ, யோக யஜ்ஞ, ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞ இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம சாதுர்மாத விஷயம் கூட இருப்போம் இல்லையா, அந்த சாதுர்மாச விஷயம் 4 மாசம் சாதுர்மாசியம் விரதம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் மாதம் நம்ம வந்து என்ன பண்ணணும், கீரை சாப்பிட மாட்டோம் கரெக்டா. அதுக்கடுத்தது தயிர், அதுக்கடுத்து பால், அதுக்கடுத்து உளுந்து, கடைசி 5 நாள் எதுவுமே எடுத்துக்காமல் இருக்குது. இந்த மாதிரி விரதம் இருக்குது சாத்துர்மாசம். அதுலேயும் போட்டுருக்காங்க, சேவே பண்ண மாட்டாங்க, ஷேவ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தரையில தான் போட்டு உணவு போட்டு எவ்வளோ சாப்பிட முடியுது அவ்வளோ சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சில பேர் ஒரு நேரம் சாப்பிடுவாங்க. இது எல்லாமே இது ஒரு யஜ்ஞம், தபோ யஜ்ஞம். ஓகே, இந்த மாதிரி ஒரு யஜ்ஞத்தையும் சொல்றாரு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண உணவில் இதெல்லாம் தப்பப்பட்டது. இந்த மாதிரி யஜ்ஞம் பண்ணாலுமே கிருஷ்ணரை அடைய முடியும் அப்படிங்கிறது கிடையாது. கிருஷ்ணனை எப்படி தான் அடைய முடியும்? கிருஷ்ணனுடைய கருணையினாலும் அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட பக்தருடைய கருணையினாலும் தான் அடைய முடியும். ஏன்னா கிருஷ்ண உணர்வு ஆன்மீகமானது. அப்ப இதெல்லாம் என்னது? பௌதிகமானது. வேதங்கள் படிக்கிறது கூட பௌதிகமானது. ஓகே, வேதங்கள் படிக்கிறது பௌதிகமானது. இதுல போட்டிருக்க எல்லா லிஸ்டுமே பௌதிகமானது. ஹட யோகம், சாங்கிய யோகம், எல்லா யோகமும் பௌதிகமானது. அப்போ வந்து என்ன பண்ணிக்கணும்னா சாதுர்மாசத்துல இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. நம்ம இவ்வளவு மினிமம் ஃபாலோ பண்ண முடியாது, ஃபாலோ பண்ணலாம். ஆனா அதுல பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ண உணர்வு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, சில சமயம் பிரேக் பண்ணாலும் பிரேக் பண்ணிப்போம் இல்லையா. சரி, வீட்டில் போகிறோம் நம்ம, அவங்க இப்போ பிரச்சாரம் தான் முக்கியம், ப்ரீச்சிங் தான் எசன்ஸ். அதனால ப்ரீச்சிங்காக நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துறோம். இதெல்லாம் கரெக்டு. இல்லை நான் வந்து ஒருத்தர் வந்தார்ல அன்னைக்கு, நான் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு. நம்ம இதில் கீழ்கட்டில் இருக்கும்போது பிரபு ஒரு ராகேஷ் ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் சாப்பிட மாட்டேன் சொன்னார். ஏதோ விரதம் இருக்கிறேன். சாப்பிட மாட்டேன் சொன்னார்ல, அதான் அது ஒரு விரதம் தான் இல்லையா. அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவருக்கு ஒன்றும் விவரமே தெரியல, நமக்கு தெரிஞ்சது அவருக்கு விவரம் தெரியலன்னு தெரிஞ்சது இல்லையா. நம்மளோட அதிகமாக இருக்கவங்களுக்கு அவங்க நம்மளை பார்த்தாலும் சொல்லுவாங்க நமக்கு விவரம் தெரியலன்னுவாங்க. அதனால கிருஷ்ண உணவு தான் எப்பயுமே என்ன பண்ண முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால என்ன பண்ணலாம், கொஞ்சம் முன்ன பண்ண என்ன பண்ணிக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹெல்த்துக்கு அடி வாங்குது அப்படின்னா நம்ம அந்த வேலை பண்ணக்கூடாது. இப்போ நிறைய ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பலாக்டபிள் ஃபுட்டாக வந்து சாப்பிடக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும், இந்த மசாலா போட்டு பன்னீர் வச்சு டெய்லி அது மாதிரி சாப்பிட்டா என்னத்துக்கு அந்த ஹெல்த்து, அவ்வளோதான் ஹெல்த் போயிடும். நம்மளால அது சர்வீஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஏற்றாப்படி நம்ம என்ன பண்ணலாம், உணவை சூஸ் பண்ணி அதிலே பிரசாதத்தை சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மீன்ஸ் எளிய உணவாக சாப்பிடலாம், அது தவறு கிடையாது. அதுக்காக நீங்கள் அதுவும் பிரசாதம் தான், அந்த டெய்லி சாப்பிடுங்க, கேக்காக சாப்பிடுங்க அப்படி சொல்ல வரல. ஓகே, அடுத்தது போகலாம். நம்ம 29 மலைவாசன் பிரபு 29. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அபானே ஜுஹதி பிராணாம், அபானே ஜுஹதி பிராணாம், பிராணே அபானாம் ததா பரே, பிராணே பானம் ததா பரே, பிராணாபானா கதிருத்வா, பிராணாபான கதிருத்வா, பிராணாயாம பராயணः, பிராணாயாம பராயணः, அபரே நித்யாஹாரः, अपरे नित्यहारः, प्राणान् प्राणेषु जुह्वति, प्राणान् प्राणेषु जुह्वति. ஹரே கிருஷ்ண பிரபு. மன்னிக்கணும். இதுல இருந்த 4 சரண் முடிஞ்சதுக்கு தான் லாஸ்ட் லைன் இருக்குல்ல பிரபுஜி, 2 சரண், அது வந்து 30வது ஸ்லோகத்துக்கு உள்ளது பிரபுஜி. அது ஓஹோ அப்படியா, சரி சரி.
அப்புறம் 30ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனு 30வதுக்கு உள்ள 2வது லைனாவும் 2வது லைன்ல உள்ளது 31ல உள்ள ஸ்லோகத்துக்கு 31ல பாத்தீங்கன்னா 2 சரண் மட்டும்தான் இருக்கும், ஒரு லைன் தான் இருக்கும். இதுல கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்குது பிரபு. இல்ல மிஸ்டேக் கிடையாது பிரபு, இது இப்படி போட்டிருக்காங்க, இப்படியே படிச்சலாம் நம்ம. அப்படியே சரி, ஓகே பகவத்கீதையில இப்படிதான் இருக்கு. நம்ம அது வந்து ஓகே கரெக்ட் தான். பிரபால் புக்ஸ்ல இப்படிதான் இருக்கு இல்லையா, அது அப்படியே படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்காக போட்டிருப்பார் பிரபாதர். சரியா, அதனால நம்ம அதை ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஹரே கிருஷ்ணா. நான் படிங்க பிரபு, நம்மளால சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. சமாதியில் இருப்பதற்காக சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சிகளில் ஈடுபாடு கொண்டுள்ள சிலர் உச்சுவாசத்தில் வெளிசுவாசத்தின் இயக்கத்தையும் வெளிசுவாசத்தில் உச்சுவாசத்தின் இயக்கத்தையும் நிறுத்தும் முறையை பயின்று இறுதியில் சுவாசத்தை முழுமையாக அடக்கி சமாதியில் நிலை பெறுகின்றனர். வேறு சிலர் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வெளிசுவாசத்தையே யாகமாக அர்ப்பணிக்கின்றனர். பொருளுரை: சுவாசத்தை கட்டுப்படுத்தும் இந்த வழிமுறை பிராணாயாமம் என்று அறியப்படுகிறது. ஆரம்பத்தில் இது அட்டயோக பயிற்சியின் மூலம் பல்வேறு ஆசனங்களை கொண்டு பயிலப்படுகிறது. இவை அனைத்தும் புலன்களை அடக்குவதற்காகவும் ஆன்மீக உணர்வில் முன்னேற்றம் அடைவதற்காகவும் சிபாரிசு செய்யப்படுபவை. இப்பயிற்சி உடலில் உள்ள வாயுக்களை கட்டுப்படுத்தி அவற்றின் பாதைகளின் திசைகளை மாற்றுவதை உள்ளடக்கியது. அபான வாயு கீழ் நோக்கியும் பிராணவாயு மேல் நோக்கியும் செல்கின்றன. பிராணாயாமத்தை பயிலும் யோகி எதிர்முகமாக சுவாசித்து இவ்வியக்கங்கள் பூரக எனும் சமநிலையை அடையும் வரை பயில்கின்றான். வெளி சுவாசத்தை உச்சுவாசத்துக்கு அர்ப்பணித்தல் ரேசக எனப்படும். இரு காற்று இயக்கங்களும் முழுமையாக நிறுத்தப்படும் போது ஒருவன் கும்பக யோகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கும்பக யோக பயிற்சியின் மூலம் ஒருவன் தன் ஆயுளை ஆன்மீக உணர்வில் பக்குவம் அடைவதற்காக நீட்டிக்க முடியும். புத்திசாலி யோகி மற்றொரு வாழ்க்கைக்காக காத்திராமல் ஒரே வாழ்வில் பக்குவம் அடைய விரும்புகிறான். ஆகவே கும்பக யோகத்தை பயிலும் யோகி தனது வாழ்வை பற்பல வருடங்கள் நீட்டித்துக் கொள்கிறான். இருப்பினும் கிருஷ்ண பக்தன் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் தானாகவே புலனடக்கம் உடையவனாக உள்ளான். கிருஷ்ண சேவையில் எப்போதும் ஈடுபட்டுள்ள அவனது புலன்கள் வேறு விஷயங்களில் ஈடுபட வாய்ப்பே இல்லை. ஆகவே வாழ்வின் முடிவில் அவன் பகவான் கிருஷ்ணரின் திவ்ய லோகத்துக்கு இயற்கையாகவே மாற்றப்படுகிறான். இதனால் தனது ஆயுட்காலத்தை நீட்டிப்பதற்கு அவன் முயல்வதில்லை. பகவத்கீதையில் 14.24 கூறப்பட்டுள்ளது போல அவன் உடனடியாக முக்தியின் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றான். பக்தி யோகேன சேவத்தே சா குணான் சமதீசேதான் தர்மோயாய கல்பத்தே. பகவானுக்கான கலப்பற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் பௌதிக இயற்கையின் குணங்களை கடந்து உடனடியாக முக்தியின் தலத்திற்கு உயர்த்தப்படுகிறான். கிருஷ்ண உணர்வினன் திவ்யமான நிலையில் தொடங்கி அதே உணர்வில் நிலை பெறுகின்றான். ஆகவே அவன் வீழ்ச்சி அடைவதில்லை. இறுதியில் தாமதமின்றி பகவானின் உலகத்துக்குள் பிரவேசிக்கின்றான். உணவு கட்டுப்பாடு என்னும் பயிற்சி கிருஷ்ண பிரசாதத்தை முதலில் பகவானுக்கு படைக்கப்பட்ட உணவினை மட்டுமே உட்கொள்வதால் தானாக வந்துவிடுகின்றது. உணவினை குறைத்தல் புலன் கட்டுப்பாட்டுக்கு மிகவும் பயன்படுவதாகும். புலனடக்கம் இல்லையில் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவது சாத்தியமல்ல. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நிறைய சாப்பிட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா பொருள் நுகர்ச்சி அதிகமாயிடும். ஓகே, அதனால என்ன பண்ணணும், நம்ம எவ்வளோ நம்ம உடல் ஏற்றுக்குதோ அது மீடியம் சாப்பிடணும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அளவு மாறும். பீமசேனர் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவார், மீன்ஸ் அவருக்கு அந்த உடலுக்கு அவர் வேணும். சில பேர் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க, அவங்க உடலுக்கு அவ்வளோ போதும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் லிமிட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா நிறைய சாப்பிட்டா என்ன ஆகிடும், அதுக்கடுத்து மெனி டிசீஸ், அது இன்னொரு கரெக்ட். மெனி டிசீஸ் மீன் மெனி டிசீஸ். நிறைய ஐட்டம் சாப்பிட்றது அப்படி கிடையாது, எளிய உணவாக இருக்கும். எளிய பிரசாதமாக சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து வாழ்க்கையை ஏற்படுத்தணும்.
இந்த ரேச்ச கும்பகம் பூரகம் சொல்றாங்களே, அந்த கும்பகம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மூச்சை அப்படியே அடக்கிறது, மெதுவாக விடுறது மூச்சை. இப்படியே இது ப்ராக்டிஸ் பண்ணால் வாழ்நாள் நீடி. இது வந்து யோகிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் அவங்க யோகத்தை வந்து இது பண்ணுறாங்க, அவங்களுடைய லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதை விட கிருஷ்ண உணர்வில் இருக்க வந்து ஸ்டெப் மேலே. ஏன்னா கிருஷ்ண உணர்வில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுறாரு, அவர் வந்து ஆன்மீக லோகத்துக்கு வந்து போயிடுறாருன்னு சொல்லி பிரபாதம் இது பண்ணுறாரு. ஓகே, இது வந்து சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சொல். பிரபாதம் சொன்ன எல்லா வாக்கியமும் சாஸ்திரத்தில் தான் வந்தது. அதனால் அவர் வந்து லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தனியாக முயற்சிக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி பிராணவம் வந்து ஹரிகிருஷ்ண மந்திரத்திலே இருக்கு. ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்ல சொல்ல என்ன அவருடைய மூச்சு வந்து ரெகுலர் ஆகிடும். மற்ற சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்லாம் குறையிறதுனால மூச்சோடைய செலவு ரொம்ப கம்மியாயிடும். மூச்சு செலவு எப்போ அதிகமாகும்னா பொண்ணுங்கட்சியில் இருக்கும்போது மூச்சு வந்து வேகமாக விடுவாங்க. ஓகே, அப்போ வந்து நிறைய செலவாகிடும். ஆனால் இது வந்து நம்ம கிருஷ்ண உணர்வு வரும்போது எல்லாமே கட்டுக்கு வந்துடும். நம்மளுடைய மந்த்லி பில்லு, பெட்ரோல் பில்லு, அப்புறம் ஹோட்டல் பில்லு எல்லாமே கண்ட்ரோல் வந்துடும். கரண்ட் பில்லு, சினிமாவுக்கு போக மாட்டேன், அப்படி எல்லாமே கண்ட்ரோல் வந்துடும். அதே மாதிரி மூச்சு விடுற இதுவுமே கண்ட்ரோல் வந்துடும். அதனால இட் இஸ் வெரி எக்கனாமிக்கல். பௌதிகமாக பார்த்தாலுமே எக்கனாமிக்கல். ஓகே, அதனால நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த யோகிலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப மூச்செல்லாம் அடக்கி பயங்கரமாக அந்த மாதிரி தெரியும். நம்ம என்னங்க மூச்சு அடக்கிறது, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அடக்க முடியுமா? இந்த சோபரி முனின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து கடலுக்குள்ள போயிடுவார். கடலுக்குள்ள போய் எங்க மூச்சு விடுறது, கடலுக்குள்ள போய் கடல்லே இருப்பாரு. ஒரு 10,000 வருஷம் மூச்சு விட மாட்டார். அப்ப அவர் உடல் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அந்த மீன் 2 உறவு கொண்டதை பார்த்து அவருடைய மனசு கெட்டு போயிடுச்சு. கடலுக்குள்ள இருக்கும்போது மீன் தான் நம்ம, மீன் குடும்பம் தான் நம்ம குடும்பம், மீன்லாம் என் சொந்தக்காரங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டார். மீன் 2 உறவு கொண்டதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், வெளியே வந்துட்டார். போதும் யோகா போதுன்னு. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 50 பொண்ணுங்களை கல்யாணம் பண்றாரு. அப்புறம் குடும்பம்லாம் வாழ்க்கையால் நடத்தி ரொம்ப தூரம் போன பிறகு என்னடா வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி எல்லாருக்கும் புத்திமதி சொல்லி திருப்பி தவம் பண்ண வர. இதுதான் யோகியோட நிலைமை. ஓகே, வாழ்க்கையை நீட்டிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் முடியலன்னா அந்த ஹரே நாம அனுகீர்த்தனம் இல்லை. இந்த பிரம்மச்சாரியும் சரி, யோகேஷும் சரி, இல்லை கிரகஸ்தாவும் சரி, அந்த ஹரே அன்பு தொண்டு இல்லை. அதனால போச்சு. அந்த சாட்டிங், ஹியரிங், பகவான் அன்பு தொண்டு இருந்தா மாத்திரம்தான் ஒருத்தரால இதில் நிலைச்சு நிற்க முடியும். இல்லைன்னா எவ்வளோ மூச்சை நீட்டினாலும் அவர் மிகப்பெரிய யோகி. அவர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் அழுகி போச்சு. ராஜா போய் பொண்ணு கேட்கிறாரு. ராஜா கொடுக்க முடிய ஒன்று சொன்னா, ஏதாவது சொன்னா நம்ம தவிச்சிருவான்னு என் பொண்ணுகிட்டே போய் கேளுங்கன்றாரு. அவருக்கு போகும்போதே புரிஞ்சிருச்சு இந்த ராஜா வந்து நம்ம மறுப்பு சொல்ல முடியாம இப்படி சொல்றாருன்ட்டு. போகும்போது என்ன பண்ணினா ஒரு அழகான பையனா மாறிடுறாரு. யோகி அழகான பையனா போனோடனே அந்த 50 பொண்ணுங்களும் பாக்குறாங்க, நான் கல்யாணம் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ராஜா ஆச்சரியம் ஆயிடுச்சு. எப்படி இப்படியானா உருவத்தை மாத்திட்டாரு. அதனால யோகியால இதை வந்து என்ன பண்ண முடியாது. நிறைய யோகியோடைய நம்ம கதைகள் பார்த்துருக்கோம். ஓகே, கிருஷ்ணாந்த முடியாது. கரெக்டா. இப்போ 30 போலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு, அந்த யோகியின் பேர் சொன்னீங்களா, உங்களோட சொல்லுங்க. சௌபரி முனி தானே? சௌபரி முனி 9வது கேண்டோல வருது. ஸ்ரீமத் பாகவத்துல 9வது கேண்டோல வருது. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி நீங்க தான் 30 4. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. सर्वे अपि एते यज्ञविदो यज्ञशपिता कल्मषः यज्ञशिष्टामृतभुजो यान्ति ब्रह्म सनातनम् யாந்தி பிரம்ம சனாதனம். யாகத்தின் பொருளை அறிந்து செயல்படும் இவர்கள் அனைவரும் பாவ விளைகளிலிருந்து தூய்மை பெற்று இத்தகைய யாகங்களின் பலன்களை அமுதமாக பருகி பரமனான நித்திய நிலையை நோக்கி முன்னேறுகின்றனர். பொருளுரை. முன்பு விளக்கப்பட்ட பலவிதமான யாகங்களின் பொதுவான குறிக்கோள் புலன்களை கட்டுப்படுத்துவதாகும். ஜட இருப்பின் மூல காரணம் புலனுணர்ச்சியே. எனவே ஒருவன் புலனுணர்ச்சியின் தளத்தில் உள்ள
வரை ஞானம், ஆனந்த வாழ்வு ஆகியவை பூரணமாக உள்ள நித்தியமான தளத்திற்கு உயரப் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த தளம் நித்தியமான நிலையில் அல்லது பிரம்மன் சூழ்நிலையில் வசிப்பதாகும். மேலே குறிப்பிட்ட எல்லா யாகங்களும் பௌதிக வாழ்வின் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் தூய்மை பெற உதவுகின்றன. வாழ்வில் இத்தகைய முன்னேற்றத்தினால் ஒருவன் தற்போதைய வாழ்வில் ஆனந்தமாக செல்வ செழிப்புடன் வாழ்வது மட்டுமின்றி இறுதியில் அருவ பிரம்ம ஜோதியில் கலப்பதன் மூலமாகவே பூரண புருஷோத்தமரான கிருஷ்ணருடன் உறவு கொள்வதன் மூலமாகவே இறைவனின் நித்திய உலகை அடைகிறார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நித்திய உலகை அடைகிறான். ஓகே. அதனால நம்ம வந்து இந்த இதுல யோகா பாத்தீங்கன்னா புலன் நிகழ்ச்சியை கட்டுப்படுத்தும். அதுதான் இப்ப யோகா கிளாஸ் போறோம். எத்தனை பேர் புலன் நிகழ்ச்சியை கட்டுப்பட்டு சொல்லி தராங்க? நீங்க ஏத்தா கூட யோகா கிளாஸ் இருக்கு. அது நம்ம கிளாஸ் வரவங்களே கொஞ்சம் பேர் போறாங்க. ஓகே. அது ஏத்தாப்புல ஜெயின் அப்பார்ட்மெண்ட் ஏத்தாப்புலேயே ஒரு யோகா இன்ஸ்டியூட் இருக்கு. எல்லாம் போறாங்க. எத்தனை பேர் சொல்றாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, நீங்க புலன் நிகழ்ச்சியை கட்டுப்படுத்தணும் எத்தனை பேர் சொல்லி தராங்க? அவங்க அதை பத்தி கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் வேணும். இந்த உடம்பு எப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, நீங்க நின்று கீழே இல்லைங்க, அந்த மாதிரி இதுதான் அவங்க சொல்லி தருவாங்க. அவ்வளவுதான். ஓகே. அவங்க புலன் நிகழ்ச்சி அந்த இதுக்கிட்டே புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கிட்டே போக மாட்டாங்க. ஏமா நியமாவே கிடையாது. ஓகே. அதனால இதோட நோக்கம் எண்ட் ரிசல்ட் என்ன? யோகா பண்ண எண்ட் ரிசல்ட் புலன்களை கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் முன்னேறது தான் அந்த இது யோகாவோட நோக்கம். அந்த மண்டை வந்து என்ன ஆகும், வெடிச்சு ஆன்மா வெளியேறும். இந்த மாதிரி யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி எங்க சொல்லித்தராங்க, மண்டை வெடிச்சு உங்க ஆன்மா வெளியேறுன்னு சொன்னா யாராவது கிளாஸ் போடுவாங்க? நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு மண்டை எப்படி வெடிச்சு நீங்க சாகிறது. கிளாஸ்க்கே வர வேண்டாம், யாரு எனக்கு ஃபீஸ். அதெல்லாம் ஏமாத்தோட தான் இப்ப இருக்கிறதா. இப்ப என்னன்னா அந்த முதுகுவலி, கைவெளி நல்லா இன்னும் கொஞ்சம் எப்படி இது பண்ணலாம், அதுக்கு தான் எல்லாம் போறாங்களே தவிர யோகாவுடைய நோக்கமே என்னங்கிறது வேற ஆக்சுவலா. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கூட்டத்தோட கோவிந்தா போட்டுக்கலாம். நம்ம ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், உடலை கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம். அவ்வளவுதான். 31 படிக்கலாம். ஹாசினி நீ படிக்கிறியா? ஹாசினியும் சேர்ந்து படிக்கலாம். நாயம் லோகோஸ்தி அயஞ்சஸ்ய அயன்யஸ்ய குடோன்ய குருஷத்தமா. படி. O best of Kuru dynasty, without sacrifice, one can never live happily on this planet or in this life. What then of the next? Whatever form of the material existence is in, one is invariably ignorant of his real situation. In other words, existence in the material world is due to multiple reactions to our sinful lives. Ignorance is the cause of sinful life, and sinful life is the cause of one's dragging on in the material existence. The human form of life is only loophole by which one may be get out of this entanglement. The Vedas therefore give us a chance for escape by pointing out the paths of religion, economic comfort, regulated sense gratification, and at the last the means to get out of the miserable condition entirely. The path of religion or the different kind of sacrifice recommended above automatically solves our economic problems. By performance of yajna, we can have enough food, enough milk, etc. If there is a so-called increase of population. Even if there is so-called increase of population. When the body is fully supplied, naturally the next stage is to satisfy the senses. The Vedas prescribe therefore sacred marriage for regulated sense gratification. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால மேரேஜ் பண்ணிக்கறாங்க. Thereby one is gradually elevated to the platform of release from the material bondage, and the highest perfection of liberated life is to associate with the Supreme Lord. Perfection is achieved by performance of yajna, sacrifice, as
described above. Now, if a person is not inclined to perform yajna according to the Vedas, how can he expect a happy life even in this body, and what to speak of another body or another planet? There is different grades of material comforts in different heavenly planets, and in all cases there is immense happiness for persons engaged in different kinds of yajna. But the highest kind of happiness that a man can achieve is to be promoted to the spiritual planets by practice of Krishna consciousness. A life of Krishna consciousness is therefore the solution to all the problems of material existence. ஸோ கிருஷ்ண கான்சியஸ் தான் எல்லா விதமான ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன். ஓகே, ஏன்னா சாக்ரிஃபைஸ் இல்லாமல் ஒருத்தர் ஹாப்பியாக வாழ முடியாது. அப்போ என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் யாரும் ஹாப்பியாக இல்லை. அதுதான் காரணம். ஏன்னா யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இல்லை. எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இல்லை. ஒரு குடும்பத்துலேயே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு எப்படி வருதுன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண மனப்பான்மை கிடையாது. அதனால இப்போ எல்லாம் தனித்தனி குடும்பமாக போயிடுச்சு. அப்படி தனித்தனி குடும்பமாக போனாலுமே அதுலேயுமே ஒற்றுமையே இல்லை, அதுலேயும் டைவர்ஸ். இது சாக்ரிஃபைஸ் மென்டாலிட்டி எழுதுனால எப்படி ஹாப்பி லைஃப் வாழ முடியும்? அதனால அதை ஒழுங்குபடுத்துறது பார்த்தீங்கன்னா அதுதான் கிருஷ்ண உணவுக்கு பயிற்சி பண்ணணும். இல்லைன்னா அனிமல் தான் அவங்க, துய்பாத பசு, 2 கால் மிருகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறாங்க. ஓகே, 2 கால் மிருகம். அனிமலுக்கும் மிருகத்துக்கும் அந்த மனிதனுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. உண்மையிலேயே ஒருத்தர் இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா அவர் என்ன பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சோன்னா அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பெஸ்ட் சாக்ரிஃபைஸ் என்ன? கிருஷ்ண உணவு. அதுதான் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. காலைல சீக்கிரம் எடுத்துறீங்க, மந்திரம் சொல்லுங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை 14 முறை சொல்லுங்க. 16 மாலைகள் 2 மணி நேரம் அப்ராக்சிமேட்டாக ஆகுது. அதுக்கப்புறம் நல்ல பிரசாத உணவு உட்கொள்ளுங்கள். கழுத்து வரையும் சாப்பிட சொல்லுவார் கடுப்பாக. ஓகே, சின்ன பசங்களை அதுக்காக 40-45 வயசு அளவுக்கு கழுத்து சாப்பிட்டாரு, அதுக்கு உணவு போயிடும். ஓகே, மினிமம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சாப்பிடணும். கம்மியாக சாப்பிட்டா நல்லது. ஓகே, இந்த மாதிரி அப்புறம் பாகவதம் கிளாஸ் இப்படியே பண்ணாலே கிருஷ்ணர் எல்லாமே கொடுத்துருவார். அவங்க ஹாப்பியான லைஃப் வாழ முடியும் நிச்சயமாக. ஒரு மனைவி ஒருத்தர் கொடுப்பார், இல்லை கணவன் கொடுப்பாங்க. இது எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவார். ஏதோ ஒரு பெண் ஒரு ஆண் மீட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த வாழ்க்கையை முடித்து கிருஷ்ண உணவை முடிச்சு எனக்கு கிருஷ்ண உணவை பயிற்சி பண்ணி அப்படியே கிருஷ்ணாட்ட போயிடுவாங்க. ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம சாக்ரிஃபைஸ் லைஃப் வாழலைன்னா அது முழுவதுமாக என்ன இருக்கும், சண்டை சச்சரவு நிறைஞ்சிருக்கும், அமைதி இருக்காது வீட்டில். அதனால யோகா வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, நான் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ரீராமதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 32. ஓகே. ஏவம் பகுவிதா யஜ்ஞா ஏகம் பகுவித்யா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே விததாம் பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் கர்மஜான் வித்யான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. படிங்க. பலதரப்பட்ட இந்த யாகங்கள் அனைத்தும் வேதங்களில் அங்கீகரிக்கப்பட்டவை. இவை பல்வேறு விதமான செயல்களில் இருந்து பிறந்தவை. இவற்றை விதமாக அறிவதால் நீ முக்தி அடைவாய். பொருளுரை. பலதரப்பட்ட மக்களுக்கு ஏற்ப மேலே கூறியுள்ளபடி பலவிதமான யாகங்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மனிதர்கள் உடல் சார்ந்த கருத்தில் ஆழமாக மூழ்கி இருப்பதால் இந்த யாகங்கள் உடலினாலோ மனதினாலோ புத்தியினாலோ செய்யப்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அனைத்தும் இறுதியில் உடலில் இருந்து முக்தியை கொடுப்பதற்கானவையே. இது தற்போது இறைவனின் திருவாயால் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ எல்லாமே இந்த யோகா மனிதனோட உடல்னால அவர் வந்து மனம், புத்தி, அகங்காரம் இந்த மாதிரி பொருளால் ஆனது இல்லையா அவர் உடல். அதனால இந்த மாதிரி யோகாலாம் பிரசிக்க பண்ணியிருக்காங்க. சில இது புத்தியால் பண்ணுறது, சில உடலால் பண்ணுறது, இந்த மாதிரி. ஓகே, ஆனால் அல்டிமேட்லி ஏன் பார்த்தீங்கன்னா இந்த உடலையும் வெளியே போடுறோம். இந்த எல்லா யோகத்தோடைய நோக்கம் அதான். ஓகே, அதனால் நம்ம இந்த யோகா கிளாஸில் போகிறோம். யாரும் சொல்கிறாங்க நீங்கள் உடல்லேருந்து எப்படி நீங்கள் வெளியே வர்றதுங்கிறத நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் யாருமே பேசவே மாட்டாங்க. யோகானாலே பகவத்கீதையில் நம்ம படித்து பார்க்கணும். எல்லா விதமான யோகம் பகவத்கீதையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நூலை பார்த்துக்கணும். ஓகே, என்ன யோகம்னு சொல்லிட்டு
இந்த மாதிரி கேள்விகள் ஆன்சர் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, மாடர்ன் மேல எதையாவது ஒன்று வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களே ஒன்று திரிச்சு அவங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணது கிடையாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். 33 படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, நீங்க சாதாரண வீட்டில் போட்டுக்கோங்க பிரபு. 33 4:33. ஷவ்ய ஷயாந்தவ்ய மயா யஜ்ஞான் ஞானயஜ்ஞா பரந்தபா சர்வம் கர்மா அகிலம் பார்த்தா ஞானே பரிசமாப்யதே. O chastisers of envy, the sacrifice performed in knowledge is better than the mere sacrifice of material possession. After all, O son of Pritha, all sacrifices of what culminate in the transcendental knowledge. The purpose of all sacrifices is to arrive at the status of complete knowledge, then to gain release from material miseries, and ultimately to engage in loving transcendental service to the Supreme Lord, Krishna consciousness. நன்ட்லெஸ் ஹிந்தி வந்துருக்கல, அது எப்படி நன்ட்லெஸ் தான். ஆமா, nonetheless, there is a mystery about all these different activities of sacrifice, and one should know this mystery. Sacrifices sometimes take different forms according to the particular faith of the performer. When one's faith reaches the stage of transcendental knowledge, the performer of sacrifice should be considered more advanced than those who simply sacrifice the material possessions without such knowledge. For without attachment of knowledge, without attainment of the knowledge, sacrifice remains on the material platform and bestow no spiritual benefit. Spiritual benefit. Real knowledge culminates in Krishna consciousness in the highest stage of transcendental knowledge. Without the elevation of knowledge, sacrifice are simply material activities. When, however, they are elevated to the level of transcendental knowledge, all such activities enter into the spiritual platform. Depending on the different conscious, sacrificial activities are sometimes called karma kanda, fruitive activities, sometimes jnana kanda, knowledge in pursuit of truth. It is better when the end is knowledge. பாத்தீங்களா, நாலேஜ் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம வித்துட்டார். ஓகே, கிருஷ்ணன். ஸோ நாலேஜ் வந்து எப்படி வருது அடுத்த ஸ்லோகம் சொல்றான். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நிறைய விதமான இது இருக்கு. ஆனா என்ன விதமான சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நாலேஜ் இல்லாம பண்ண என்னமா அது பௌதிக ஆக்டிவிட்டி. ஓகே, அதனால நம்ம பக்தி சேவை பண்ணும்போது கூட ஸ்பீடாக பண்றேன், அவங்கள போட்டி போட்டு பண்றேன், அவங்க இப்படி பண்ணாங்க நான் அப்படி பண்றேன், இப்படி பண்ணானா அது வந்து என்ன கிடையாது, பக்தியில வராது. ஆக்சுவலா நம்ம புரிஞ்சுக்கணும் அதை. ஓகே, எல்லாம் நம்ம ஆக்டிவிட்டி எல்லாமே கிராஸ்ல பண்றேன், எல்லா ஆக்டிவிட்டி நான் பகவானுக்கு தானே பண்றேன் பாருங்க சார், நான் அப்படி கிடையாது. ஆக்சுவலா நம்மளுடைய அந்த சம்பந்த ஞானம், அடிக்கடி ஸ்ரீனிவாசர்கள் சொல்லுவாங்க, சம்பந்த ஞானத்தில் நிலை பெறவே இல்லை நம்ம. அபிதயா பிரபாத் கொடுத்துட்டாரு. சம்பந்த ஞானம் இல்லை, மீன்ஸ் நான் கிருஷ்ணனுடைய ஒரு பின்ன பகுதி, நான் வந்து கிருஷ்ணனுடைய சேவன். இதுல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி, நான் எவ்வளவு பண்றேன் பாரு, அந்த அவங்களாம் ஒன்றும் பண்ணல, இந்த மாதிரி பண்ணி பேர் வாங்குறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது என்ன ஆயிடுமா, பௌதிக நாலேஜ் ஆயிடும், பௌதிக ஆக்டிவிட்டி ஆயிடும். இந்த அனுமார் வந்து உண்டு இல்லையா, அணில் கதை. ராமர் பிரிட்ஜ் போடும்போது அனுமார் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாலங்கள்லாம் எடுத்துவார். அணில் வந்து சின்ன சின்னதாக சர்வீஸ் பண்ணும். அதெல்லாம் முடிஞ்ச சின்ன சின்ன கல்லை எடுத்து போகணும். அனுமாருக்கு என்ன வந்துடும், கர்வம் வந்துடும். அப்போ ராமர் என்ன சொல்லுவாரு, அது ஏதோ ஒரு கதை ஒன்று இல்லை, அந்த ராமர் வந்து அணில் கையில் இருக்கிற நீ பரவாயில்ல இதுவும் சர்வீஸ் பண்ணட்டும், கையில் தலையை கொடுத்து இந்த அணில் வந்து அவங்க கெப்பாசிட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, அதனால் அந்த சர்வீஸ் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, அதில் நல்ல கதை, இன்ட்ரெஸ்டிங் கதை. ஸோ இது என்ன பாயிண்ட்னா, யார் பக்தி பூர்வமாக செய்கிறாங்களோ அதுதான் வந்து கரெக்ட்.
பக்தி பூர்வம்னா என்ன அப்படின்னா நம்ம கிருஷ்ணனுடைய தொண்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே எந்த சர்வீஸ் பண்ணாலும் நான் இந்த சர்வீஸ் பண்ணி முடிச்சா முடிக்கணும், நான் பண்ண முடியலையா அது பாதி நிற்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பரவாயில்ல அது பண்ணி முடிக்கும், ராதாகிருஷ்ணன் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், விட்டு கொடுக்கணும். அப்போ விட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ். ஏன்னா கிருஷ்ணனுடைய பின்ன பகுதி அப்படி நம்ம இது பண்றோம் இல்லையா, பகவானுடைய சர்வீஸ் ஸ்டாப் ஆக பரவாயில்ல, பரவாயில்ல சர்வீஸ் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அப்பதான் நம்ம ஹரே கிருஷ்ணா அது கரெக்டா நம்ம அதுல நல்ல பெற்று இருக்கும். இல்ல நான் பண்ணிருக்கேன் பாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் போனேன்னா எல்லாமே நின்று போச்சு பாரு. இது வந்து கிடையாது. ஓகே, ஆமா, இது வந்து அகங்காரம். வேற யாரும் பண்ணக்கூடாது, நான் வரலன்னா அது எதுவுமே நடக்காது. வேற யாரும் பண்ணாதபடி டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம்ல, இதெல்லாம் தவறு. ஏன்னா பகவான் அதுதான் அனுமார் வந்து தனி போ அணிலே அப்படின்றாருல. ஆனா அணில வந்து ராமரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். அந்த அணில் வந்து அதனாலதான் அந்த நாமம் மாதிரி அந்த அணில் மேல 3 கோடு. கரெக்டா நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன்னா நம்ம பக்தி சேவை பண்றோன்ற பேர்ல வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய பௌதிகத்துல என்னென்ன கத்துக்கிட்டோம், அந்த அறாவடித்தனம் இதெல்லாம் நம்ம செயல்படுத்தக்கூடாது. பாலிடிக்ஸ், டிப்ளமேசி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்பயுமே கிருஷ்ணனுடைய தொண்டன் அப்படியே அதை நினைச்சிட்டு அது எப்படி நினைக்க முடியும், இந்த மாதிரி நூல்கள்லாம் படிக்கணும். படிச்சுட்டு நம்ம அதெல்லாம் எல்லாமே பயிற்சி பண்ணணும். ஒன்லி ஆக்டிவிட்டி, கிராஸ் ஆக்டிவிட்டியா நான் எவ்வளவு பண்றேன் பாரு, அது முக்கியம் கிடையாது. ஓகே, அது அதை விட முக்கியமானது பிரபுபாதருடைய நூல் வந்து எல்லாரும் படிக்கணும். அதனாலதான் குரு மகாராஜ் என்ன சொல்றாங்க, அவரால் எவ்வளோ தூரம் அவருக்கு வந்து கஷ்டம் வந்தாலும், மீன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போறாரு, டெய்லி அவருக்கு பிரச்சனை இருக்கு, ஏகப்பட்ட இது இருந்தாலுமே அவர் அந்த இன்னல்களையும் என்ன பண்றாரு, அவர் வந்து டிகிரி முடிச்சிடுறாரு. நம்மளால படிக்க முடியும், பக்தி சாஸ்திரி முடிச்சு பக்தி முடிச்சு பக்தி வேதாந்தம் பண்ணிட்டாரு, பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உயர்நிலையில் உள்ளவங்க கூட பண்றாங்க. அதனால அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம இந்த புக்கு படிக்கிறது. முடிச்சிட்டாருல, அதான் சொன்னேன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பிரபுபாத புக்ஸுக்கு. அதனால நீங்க கவலையே கிடையாது. நம்ம அந்த மாதிரி சர்வீஸ்ல யார் பிரபுபாத மிஷன்ல இருக்காங்களோ, புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்காங்களோ, அருணாச்சலம் பிரபு இந்த மாதிரி பண்றோம் இல்லையா சர்வீஸ், அது கரெக்டான சர்வீஸ். ஆனா அந்த சர்வீஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிருஷ்ணனுடைய சேவை நம்மள ஒரு கருணையோட என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த சேவையில வச்சிருக்காங்க, கிருஷ்ணா வச்சிருக்காங்க, அந்த கருணையினால பண்ணிட்டு இருக்கேன் அப்படி நம்ம டெவலப் பண்ணி கடைசியில இந்த ராதாராணி நம்மளை கவுண்ட் பண்ணும்போது என்னையும் ஒரு சர்வெண்ட் கவுண்ட் பண்ண நல்லா இருக்கும். ஒரு கோஸ்வாமி ஏக்கலாம். ஓகே, அப்படி லைன்ல எல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது இந்த ராதாராணி கவுண்ட் பண்ணும்போது நீ வா சர்வீஸ் அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம எய்ம். ஓகே, நம்ம எய்ம் வந்து நீங்க பேரை வாங்கி நான் வந்து பெரிய பக்தன், இது வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது. இது வந்து யாரு, ரஜகுண பக்தன். ரைட்டா, தமோகுண பக்தன் என்னப்பாங்க, தமோகுண பக்தன். கரெக்டா, ரஜகுண பக்தன் வந்து பெருமை. ஓகே, அது சத்துவத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம வந்து பக்தி வாழ்க்கை என்ன பண்ணணும், நம்ம சிறப்பாக பண்ணணும். ஓகே, பெருமை ஃபாலோயர்ஸ் எல்லாமே அதான் உள்ள வரும். மோர் ஃபாலோயர்ஸ், பெருமை இதான். நான் தான் பெஸ்ட் டிவோட்டி நினைக்கிறது. நான் படிக்கிறது தான் கரெக்ட். எல்லாமே இருக்கையிலே ரொம்ப தாழ்மையா ஃபீல் பண்ண முன்னேறிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஆமா, சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட். நம்ம என்ன பண்ணலாம், இதை முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுக்கணும். 34 இவங்க 2 பேர் இருக்காங்க பாருங்க. இது 34 நம்ம 9 ஸ்லோகம் பார்த்த மாதிரி. ஓகே, எது क्वेश्चंस இருக்காடா? இம்பார்ட்டன்ட் 3 நாள் சேர்ந்து வரும். 34. ஆமா, எது क्वेश्चंस இருக்கா இருக்கும்? ஓகே, क्वेश्चन எல்லாம் முடிச்சுக்கலாங்க.